ரெக்கார்ட் ஆயிரா. வணக்கம் நேயர்களே, இது கலைஞர் டிவியின் தில் தில் மனதில் நிகழ்ச்சி. வாரம் வாரம் ஒரு சாதனையாளரை நமது வெளி உலகிற்கு கொண்டு வருவதுதான் இந்த கலைஞர் டிவியின் முக்கிய நோக்கமாக கருதி கொண்டிருக்கிறோம். இன்றைய நமது தில் தில் மனதில் சாதிக்க இருக்கும் சாதனை நாயனாக திகழ்பவர் ஆனையூர் அசன். அவர் தொடர்ந்து பல முறை சாதனைகளை செய்து வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சாதனைகளை இந்த வெளி உலகத்திற்கு படைத்து செல்ல வேண்டும், இதுதான் அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கின்றது. வாருங்கள், நேரடியாக அசனிடம் போய் நமது சாதனை நிகழ்ச்சி என்னவென்று கேட்போம். வாருங்கள், போவோம். அவர் இப்போது பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவரை நமது பயிற்சியை பார்ப்போம். அவர் பெரிய ஒரு டீப் லைட்டை கையில் வைத்து சுழற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய பொழுதுபோக்கு டீப் லைட் சாப்பிடுவதாகும். வணக்கம் சார். நீங்க எத்தனை அடி? ஒரு 6 அடி நீளமுடைய ஒரு டீப் லைட் வச்சிருக்கீங்க கூட. எவ்வளவு பெருசு இந்த டீப் லைட்! இதை வைத்து நீங்க என்ன சாதனை பண்ண போகிறீர்கள்? சார், சின்ன பிள்ளையில இருந்து சாதிக்கணும்னு ஒரு வெறி இருக்கு சார். என்னன்னா ஏதாச்சும் வித்தியாசமா சாதிக்கணும்னு எனக்கு மனக்குள்ள ஒரு தோணுச்சு சார். அதுக்காண்டி பல விதமான முயற்சிகள் ஏற்பட்டேன். இதுக்காண்டி பல ரத்த காயங்கள், உயிருக்கே மோசமான நிலைமைகள்லாம் போயிருக்கேன் சார். இருந்தாலும் நம்ம சாதிக்கணும்னு வெறி இருந்துச்சு சார். ஓகே சார். எனக்கு முக்கிய காரணம் நண்பர்கள் அனைவரும் என்கரேஜ் பண்ணாங்க சார். அப்படியா சார்? அதுதான் சார் நான் ஜெயிக்கிறதுக்காண்டி ஒரு முக்கிய காரணமா இருக்காது. அந்த டீப் லைட் நீங்க வச்சு நீங்க என்ன சாகசம் சார் பண்ண போறீங்க? சார், டீப் லைட் வச்சு பல சாகசம் பண்ணுவேன் சார். அப்படிங்களா? பல்பு சாப்பிடுவேன், சம்மு சாப்பிடுவேன். ஓகே. இது பாத்தீங்கன்னா பல விதமா யூஸ் பண்ணலாம் சார். பல விதமா யூஸ் பண்ணலாம், சாதனை பண்ணலாம். ஓகே சார். இப்ப வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சார். ஓகே சார். ஆனா என்ன விட சாதிக்கணும் வெறி. உங்களுக்கு டீப் லைட் தான் ஆயுதமா சார்? எனக்கு டீப் லைட் தான் சார் எனக்கு. ஓகே சார். ஓகே, உங்களுடைய பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் சாகசத்தை தொடரலாம் சார். ஓகே, நன்றி சார். டிங் 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 டிஷ் 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 டிஷ். அவர் சாதனையை நிகழ்த்த போய் கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுது டீப் லைட்டை சுழட்டி கொண்டிருக்கிறார். ஓகே. 1 2 3. Well done. Crazy. Are you crazy? அடிச்சிட்டார். Catching. வாங்க, அவர் நேரடியாக போயிருக்காங்க. ஓகே பாருங்க அவருடைய உடைந்த துகள்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே, இதில் முழுவதும் கேஸ் நிரம்பிய பல்பு, அப்படித்தானே சார்? ஆமா சார். என் கையை பாத்தீங்களா, ரத்த காயங்கள். ஆமா சார், அந்த கை ரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க சார். நீங்க உண்மையிலேயே சாதனை நாயகன்ற நிரூபிச்சிட்டீங்க சார். சார், நீங்க உங்களுடைய எய்ம் என்ன சார்? எனக்கு அடுத்து இப்போ நான் பல்ப் உடைச்சேன் சார். ஓகே சார். இப்போ டியூப் லைட் உடைச்சிட்டேனா? ஓகே சார். அடுத்து எய்ம் சேட்டலைட் உடைக்கிறதா சார். வானத்துல இருக்க சேட்டலைட்டை உடைக்கணும். ஆமா சார். அதுதான் உங்க எய்ம்? ஆமா சார். சேட்டலைட்ன்றது பல லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் பட்டு இருக்கே சார், அது எப்படி சார் உடைக்கணும்? நம்ம இப்போ நான் படிக்கிறது பிவி யாதவா கல்வியில் சார். இங்க இருந்தே நான் அந்த சேட்டலைட்டை உடைக்கணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். அப்படிங்களா சார்? எப்படியும் குறைந்தது 1 மாதங்களில் நான் முடித்து விடுவேன் சார் சாதனையை. ஓகே சார். அப்பொழுது மீண்டும் நீங்கள் என்னை உற்சாகப்படுத்த வேண்டும் சார். பார்வையாளர்கள் யாரும் இந்த முயற்சியை வீட்டில் செய்து பார்க்க வேண்டாம் என்று கலைஞர் டிவி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் மிகுந்த அபாயகரங்களுக்கு முன்னர் அதை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். பார்வையாளர்களை தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் இந்த முயற்சியை வீட்டில் செய்ய வேண்டாம் என்று கலைஞர் டிவி மூலம் தில் மனதில் நம்ம தெரியப்படுத்துகிறோம். வாருங்கள், நம்ம பார்வையாளரை போய் கேட்போம். ஓகே, வாங்க சார். உங்க பேர் என்ன சார்? என் பேர் முத்துக்குமார் சார். முத்துக்குமார் சார், நீங்க இந்த நிகழ்ச்சியை நேரடியா நீங்க பாத்தீங்க சார்? ஆமா சார், பார்த்தேன் சார். இது எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா ஒண்டர்ஃபுல் சார். நல்லா பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நாள் இந்த இதை முயற்சி பண்ணி செஞ்சிருப்பாரு போல, நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருப்பாரு போல. அப்படியா சார்? நல்லா பண்ணியிருந்தாரு. இவர் சேட்டலைட் உடைக்கணும் ஆசைப்படுறாப்புல. அது உடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இது வரைக்கும் நீங்க எத்தனையோ இதெல்லாம் பாத்துருக்கேன் சார். இப்ப பைக் ரேஸ், கார் ரேஸ்,
இதெல்லாம் பாத்தீங்கன்னா சார் இப்ப பார்த்தா உடச்ச பார்த்தா எவ்வளவோ சிதல்கள்லாம் இருக்கு. அதுல வந்து அந்த கண்ணாடி பல்ப்ல வந்து கேஸ் அடங்கி புகை வந்து அடிமலை புகலாம் அப்படி வெளியாகி அந்த துகள்கள் அனைத்தும் அவருடைய கண்களில் பட்டு அவர் வந்து ரொம்ப அவருக்கு நிறைய ரத்த காயம்லாம் ஏற்பட்டு போல. இப்ப வந்து ஒன்றும் வித்தியாசமா இருக்கு. இதை வந்து வித்தியாசமா இருக்கு சார். ஆமா சார். கலைஞர் இது மூலமா அவருக்கு வந்து நீங்க வாழ்த்து தெரிவிக்கிறீங்களா சார்? சேட்டலைட்ன்றது வந்து பல லட்சம் கோடி கணக்கு அப்பாற்பட்டதை வந்து அவர் தன்னுடைய கை விரல்களால் எடுத்து கற்களை கொண்டு உடைக்க வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளாக இருக்கின்றது சார். அந்த குறிக்கோள் வந்து வெற்றியடைய கலைஞர் டிவியின் தில் மனதின் மூலமாக நமது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அவர் சாகசத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் அங்கே வாருங்கள். ஐயோ, அவருடைய சாகசத்திற்கு எல்லையே இல்லாமல் போய்கொண்டு இருக்கின்றன. அங்கே வாருங்கள். அவர் தனது ஆள்காட்டி விரலினால் தனது சென்ட்ரிங்கில் வந்து உடைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பலசாலி அவருடைய மல்யுத்தத்தை வந்து காட்டிக் கொண்டிருக்கிறார். வெல்டன் சார். கலைஞர் டிவி மூலமாக உங்களது திறமைகளை வந்து வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கமாக கருதி கொண்டிருக்கிறோம் சார். நீங்கள் வந்து மென்மேலும் வளர்ந்து அவனை பார்த்து பேசுங்க. கலைஞர் டிவி மூலியமாக வந்து இவர் வந்து மென்மேலும் வளர்வதற்கு வந்து வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டதும் இல்லாமல் இவர் வந்து சேட்டலைட்டை உடைக்கணும் என்பதுதான் முக்கிய குறிக்கோளாக கொண்டிருக்கிறார். அந்த சேட்டலைட் உடைப்பதற்கான தகுந்த ஆதாரங்களை கலைஞர் டிவி அவருக்கு நிதி உதவி அளித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இவர் உடைத்த டியூப்லைட்டின் மதிப்பு வந்து சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள டியூப்லைட் கேஸ் அடங்கிய பொருட்கள் ஹைட்ரோ ஆக்சிஜன் ஆகிய பொருட்களால் வந்து அடங்கிய இந்த டியூப்லைட்டை உடைத்திருந்தார். இது வந்து நம்ப முடியாத ஒரு இதாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் அவர் பல சேட்டலைட்டுகளை உடைப்பதும் அல்லாமல் சூரியனையே கல்லை விட்டு உடைக்கணும் என்று கலைஞர் டிவியினும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது. நன்றி, வணக்கம்.